ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ராங் தாட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேர் நான் மெச்சூர்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அது மெச்சூர்டான்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கனெக்டபிளாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் என்கிட்ட என்ன கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் உன் லைஃப்ல நடந்தாதான் உனக்கு தெரியும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி என்ன வேதனை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நானுமே இருந்திருக்கேன். அதுல இருந்து கடந்து தான் நானுமே வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது கண்டிப்பா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் உங்க மைண்ட்ல இருக்கு, அந்த மாதிரி ராங் தாட்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னா நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். அதாவது என்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பார்த்துக்கோங்க. என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் ரிக்ரெட் பண்ற விஷயம் எது அப்படின்னு நீங்க கேட்டா கூட நான் இப்போ வரைக்கும் அந்த டிசிஷனை தான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான டிசிஷன் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு. ஏன்னா என்னோட ஸ்டேஜுமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த அளவுக்கு நம்ம மைண்டும் பெரிய அளவில் யோசிக்காது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது பார்த்தீங்களா, மெச்சூர்டாக கிடையாது நம்ம. ஸோ அந்த டைமில் இருந்த சிச்சுவேஷன் அதாவது ஆக்சுவலாக மிஸ்டேக் யார் பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பக்கம் தான். நான் தான் தப்பு பண்ணியிருந்தேன். அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணி அதை நான் அதாவது ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண என்னால் முடிஞ்சுது. ஆனால் ஒத்துக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஆனால் இப்போ இருக்கிற ரம்யா இப்போ நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஓப்பனாக நான் ஒத்துக்குவேன். எஸ், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறதுக்கான பக்குவம் என்கிட்ட இருக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது ஸ்கூல் டைம்ஸில் நான் சொல்கிறேன், அந்த டைம்லலாம் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா அதை ஒத்துக்கிறதுக்கான பக்குவம் என்கிட்ட கிடையாது. அது பக்குவங்கிறத தாண்டி ஒரு பயம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வெளியே சொல்லியாச்சுன்னா 4 பேர் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பிரச்சனையில் மாட்டி இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே லைஃபே முடிஞ்சுது, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரு மிஸ்டேக்கே இல்லைன்னு லேட்டராக தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல இருக்குது, இதுக்கு மேலே நம்ம அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாது, அம்மாவை ஃபேஸ் பண்ண முடியாது, அதாவது சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு ஏதோ நம்மளாம் யோசிச்சேன் பார்த்துக்கோங்க. யோசிச்சுட்டு ஃபைனலாக நான் எடுத்த டிசிஷன் தான் அந்த ராங் டிசிஷன். அந்த டிசிஷனுக்கு தான் நான் ஃபைனலாக தள்ளப்பட்டேன். ஸோ எஸ், நானுமே அந்த சிச்சுவேஷனில் இருந்தேன். நான் அந்த டிசிஷனையும் எடுத்தேன். அதான் எப்போவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம மைண்ட் ஒன்றுமே வேலையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம டக்குன்னு பண்ணிடுவோம். லேட்டராக தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம், ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நானுமே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு டிசிஷன், தப்பான ஒரு டிசிஷன் எடுத்தேன் பார்த்துக்கோங்க என் லைஃப்பில். ஆனால் ஏன்னா யூனிவர்ஸ் என்னை அந்த டைமில் கைவிடலை. அந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ண விஷயத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியல் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துடுறோம் கரெக்டாக. ஆனால் அந்த டிசிஷனை நம்ம எடுக்காமல் அந்த ப்ராப்ளமை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அதாவது சால்வ் பண்ணி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் நான் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த டிசிஷன் எடுத்து ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகியிருந்து அப்படின்னா, இப்போ நான் இல்லை அப்படின்னா, அந்த டைமில் எனக்கு ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப் எனக்கு இருக்காது கரெக்டாக. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால நான் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட்டராக நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ராங் தாட்ஸ் நம்ம மைண்டில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது லைஃபே அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அந்த செகண்டே நம்ம யோசிக்கணும். இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம கடந்துட்டோன்னு வைங்களேன், அதாவது அந்த நம்ம அப்படி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, என் லைஃபே முடிஞ்சு அப்படி நம்ம ஒரு மாதிரி ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த செகண்டே நம்ம ஓகே இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம கடந்து வாழ்ந்து தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணுற தைரியம் நமக்குள்ளால வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி தான் எனக்குமே ஒரு டிசிஷன் நான் என் லைஃப்பில் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னால் என்னோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒத்துக்க முடியாதது தான் மொதல் ரீசனாக இருந்துச்சு பார்த்துக்கோ. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரோட பேச்சையுமே
யாரையுமே வந்து லிசன் பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிறது முன்னாடி ஸ்கூல் படிக்கிற நேரம் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நின்னதே கிடையாது. என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை, அதாவது அந்த டைமில் இருந்த ப்ராப்ளமை விட நிறைய ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா. ஆனால் எப்போவுமே எனக்கு என் மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு தாட் அதுக்கப்புறமா வந்ததே கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புக்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்து இப்போ இவ்வளோ தூரம் நான் ப்ராடாக வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏற்றுக்கிறேன் அதாவது ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே காரணம் வந்து எனக்கு புக்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நான் வந்து வெளியில் வரதுக்கு புக்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் சும்மாலாம் பேட்சுக்கெல்லாம் சொல்லலை, ரியலாக சொல்லிங்க. எப்போவுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து நம்ம லைஃப்பை வந்து தியாக்கியே வச்சுக்கிடக்கூடாது பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் நமக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வேறு புக்ஸ் நிறைய வாங்கி படிக்கணும். ஸோ அப்போ தான் அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சின்னதாக யோசிப்போம் பார்த்தீங்களா, அது அப்படி கிடையாது, வேறு மாதிரி இதை யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து புக்கு தான் நமக்கு வந்து கற்றுத்தரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை நான் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தப்போ எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த லைஃப் இல்லை அப்படி தானே, இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்காது. ஆனால் அந்த டிசிஷனை வந்து நான் கடந்து வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பிடிச்சதெல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை வந்து நான் கடந்து வந்ததுனால தான். எப்போவுமே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ராங் சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக எல்லாருமே வந்து ராங் டிசிஷன் எடுத்துட முடியுமான்னு கேட்டால் நோ, அப்படி தானே. ஸோ எல்லாருமே வந்து ராங் டிசிஷன் எடுக்க முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் தான் வலியும் வேதனையும் புரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்காக நான் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சிச்சுவேஷனில் ஏன் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் ரிக்ரெட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் என் லைஃப்பில் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நான் கடந்து வந்ததுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கடந்து வர ஹெல்ப் பண்ணது வந்து ரியலாகவே புக்ஸ் தான் பார்த்துக்கோங்க. எனக்கு புக்ஸ், உங்களுக்கு வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த வேலை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஏதாவது ராங் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை ஒத்துக்கிறதுக்கான பக்குவம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் வேணுங்கிறத நான் ரொம்பவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து லிசனரே கிடையாது, நான் ஒரு குட் லிசனரே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நான் நல்லா லிசன் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை வந்து லிசன் பண்ணி எனக்கு எதுன்னு சரிப்படுதோ அதான் நான் செய்வேன். ஆனால் நான் நல்லா லிசன் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் லிசன் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு லிசனிங் கெப்பாசிட்டியை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.